லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் பார்க்க போகிறோம். அந்த வகையில் விஸ்வாவசு வருடத்திலிருந்து பிராபவ வருடத்திற்குள்ளாக உள்ள நுழைஞ்சிருக்கிறோம். இப்போ தமிழ் வருட பிறப்பு அப்படின்னு சொன்னாலே இதை எப்படி தீர்மானிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் பயணிக்கக்கூடிய அந்த திசையை வச்சு தான் ஒவ்வொரு மாதமும் நாம் கணக்கிடுறோம். அந்த வகையில் சித்திரை மாதம் அப்படிங்கிறத நாம் தமிழ் வருட பிறப்பாக கொண்டாடி கொண்டே வருகிறோம். அது இடையில சில மாற்றங்கள் கொண்டு வந்தாலும் சித்திரை அப்படின்னு சொல்றது ஆரிய மாயையினால் வந்தது அப்படின்னு சொல்லி சில தமிழ் அறிஞர்கள் எல்லாம் சொல்லியிருந்தாலும் கூட சூரியனுடைய நகர்வுகள் வைத்து பார்க்கும்போது சித்திரை தான் தமிழ் வருட பிறப்பாக கொண்டாடப்படுது. அதுல 60 ஆண்டுகள் நமக்கு சொல்லி வச்சிருக்கிறாங்க தமிழ் வருட பிறப்புல. இந்த 60 ஆண்டுகள் என்ன அப்படின்னு பாக்குறப்ப ஒவ்வொரு ஆண்டிற்கும் ஒவ்வொரு வடமொழி பெயர்கள் இருக்கு. எல்லாரும் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, தமிழ் வருட பிறப்புன்னு சொல்றீங்களே, ஆனா வடமொழி பெயர் அதாவது சான்ஸ்கிரிட் வெர்ஷன்ல இருக்கே அப்படின்னு சொல்லி நிறைய நபர்கள் கேள்வி கேட்கவும் செய்வாங்க. எல்லாருக்குமே நமக்கு என்ன இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் பெயர்களும் இருந்திருக்கு. இப்போ இந்த பராபவ வருடம் அப்படின்னு சொல்றதுக்கு தமிழ் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருத்தோற்றம் அப்படிங்கிற பெயர். பொதுவாகவே அருள் அப்படின்னு சொன்னாலே நமக்கு எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய விஷயம். வள்ளுவர் கூட ரொம்ப அழகா சொல்லுவாரு, பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப வள்ளுவர் சொல்லி வச்சிருக்கக்கூடிய குறள்ல இருந்து எடுத்து பார்த்தாலுமே அருள் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளெஸ்ஸிங்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தேவைப்படும். அப்படியான ஒரு தமிழ் வருடமாகத்தான் இந்த பராபவ வருடம் இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த அருட்தோற்றம் எதுக்கெல்லாம் அருள் அப்படின்னு பார்க்குறப்ப முக்கியமா விவசாயத்திற்கான அருள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த பராபவ வருடம் விவசாயத்திற்கு செழிப்பான வருடமாக கொண்டாடப்படுது. முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா மழையினுடைய சுழற்சி ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால ரெயின்ஃபால் நிறைய இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. அதனால பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அடுத்த லெவலுக்கு போகும் அப்படிங்கிறத நம்பி இருந்தாங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் மட்டும் கொஞ்சமா கவனம் தேவை அப்படிங்கிறத நம்முடைய பழம் பாடல்கள் வெண்பாக்கள் எல்லாமே சொல்லி வைக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இனிமையான வருடம் தான் இந்த பராபவ வருடம். இதுல நிறைய விஷயங்கள்ல நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த பராபவ வருடத்தினுடைய குணத்தை அறிஞ்சுக்கிறதுக்கு இப்போ ஒரு ராஜசபை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு அரண்மனை, அந்த ராஜசபை இருக்கு அப்படின்னா அதுல ஒரு ராஜா இருப்பார்ல. இந்த வருடத்தினுடைய ராஜா யார் தெரியுமாங்க? குரு பகவான், மன்னவன், பொன்னவன், பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு ராஜபீடத்துல இருக்கிறார். அப்ப எப்படியான ஒரு வருடமாக இது இருக்கும் அப்படிங்கறத நீங்க பாத்துக்கோங்க. சரி, ராஜா அவர் இருக்கிறார் அப்படின்னா ஒரு அமைச்சர் இருக்கணும்ல. ராஜாக்கு அப்பப்ப இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு அமைச்சர் இருப்பாங்க இல்லையா? அப்படிப்பட்ட அமைச்சர் இந்த தடவை யார் வருதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனோகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திரன் வரார். அப்ப என்ன பண்ணுவாரு? அவரே மேகாதிபதியாகவும் வரார். மேக அதிபதி, அப்ப மழை பொழிவையும் கொடுப்பார். அதே நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய மனநிலை மாற்றங்களையும் கொடுப்பார் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அடுத்து சேனாதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சூரியன், நிர்வாகத்திற்காக சூரியனும் வராரு. அதே தானியாதிபதி அப்படின்னு எடுக்கிறப்ப செவ்வாய் வரார். அப்ப விளையக்கூடிய தானியங்கள் எல்லாத்துக்குமே யார் பொறுப்பு? செவ்வாய் பொறுப்பு. அதை நிர்வாகப்படுத்துறதுக்கு சூரியன் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பார்க்குறோம். இப்போ இந்த வருடம் ரொம்பவுமே சிறப்பாக இருக்க போது. முக்கியமாக ஏற்கனவே சொன்ன மாதிரி உணவுத்துறை அப்படிங்கிற விஷயம் ரொம்ப கொடிகட்டி பறக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா மிளகாய், துவரம் பருப்பு மாதிரியான இருக்கக்கூடிய தானியங்களா இருக்கட்டும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நெல், கரும்பு, வாழை இதுக்கெல்லாம் நல்ல விளைச்சல் இருக்கக்கூடிய ஆண்டாக இது அமைய போகுது. அது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு இம்பாக்ட் இருக்கும்ல. அப்படி பாக்குறப்ப அரசியலில் உலகாவிய அளவுல நிறைய மாற்றங்கள் கொண்டு வரக்கூடிய அமைப்பு தான் இந்த அமைப்பு. அதுவும் குரு ராஜாவாக இருக்கிறதுனால மக்களுடைய குறைகளை கேட்கக்கூடிய அரசாக எல்லா இடங்களிலும் அமைவதற்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய இடங்களில் போராட்டங்கள், கிளர்ச்சிகள் உண்டாகுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம என்னுடைய நாடு, என்னுடைய இனம், என்னுடைய மொழி அப்படின்னு சொல்லிட்டு என் நாடு, என் உரிமை மாதிரியான அந்த ஹேஷ்டாக்ஸ் எல்லாமே உலகளாவிய அளவுல உருவாகக்கூடிய அமைப்பும், என்னுடைய நாடு எனக்கானது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இனமான உணர்வும் உருவாகக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இந்த பராபவ ஆண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல அமைஞ்சிருக்கு. இதுதான் பொது பலனாக நம்ம பார்க்கிறோம். இது இருந்தாலும் கூட ஒரு ராசிக்கும் என்னங்க, என் ராசிக்கு நல்லா இருக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். அந்த வகையில மேஷத்துல இருந்து மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த பராபவ ஆண்டு அப்படிங்கிறத பார்க்க போறோம்.
மிதுன ராசி நேயர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மின்மினியை போன்றவர்கள். இந்த மின்மினி எப்போ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிச்சத்தோடு எப்பவும் சுற்றிக்கிட்டே இருக்கு இல்லையா, அது மாதிரியான நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரங்க. ஒரு இடத்துல மிதுன ராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னா எல்லாரையுமே அரவணைச்சு கொண்டு போயிடுவாங்க. கண்டிப்பா பேசி எல்லாத்தையும் சாதுரியமா கொண்டு போறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க தான். அப்படிப்பட்ட இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் வருட புத்தாண்டு எப்படி அமைய போகுது அப்படின்னு கேட்குறப்ப ரொம்ப சிறப்பா அமைய போகுதுங்க. எந்த விஷயத்துலன்னு சொல்றேன், இது நாள் வரைக்கும் இந்த சமூகத்தில் உங்கள் மேல ஒரு பார்வை இருந்திருக்கும், இவரா இப்படிப்பட்டவருங்க அப்படின்னு. தேவையில்லாத நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ்குள்ள ஆளாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க. அவரா இப்படிதான்ப்பா இருப்பாரு, அவர் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு இருப்பார், ஆனா நீங்க அப்படி இருக்கவே மாட்டீங்க. ஆனா இந்த உலகம் உங்கள் குறித்த புரிதல் வந்து நிறைய தவறான புரிதல் வச்சிருக்கு. அதெல்லாம் சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு தாங்க. ஏன் அப்படின்னு பார்க்குறப்ப குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் நல்ல நிலைக்கு போறார். உங்களுடைய 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேமிலி ஃபினான்ஸ் அப்படிங்கிற விஷயமா இருந்தாலும் அது வாக்குஸ்தானத்தையும் குறிக்குது. அப்படிங்கிறதுனால உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மரியாதை வரப்போகுது. உங்கள் குறித்த ஒரு பிம்பம் அப்படிங்கிறது இந்த சொசைட்டில கண்டிப்பா மாறப்போகுது அப்படிங்கிற விஷயத்த பார்க்குறோம். அது மட்டும் இல்லாம கேது எங்கெங்க இருக்கிறாரு, முயற்சி ஸ்தானத்துல இருக்கிறார். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் இறை அனுகூலத்தினால் கண்டிப்பா வந்து சாத்தியமாகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய பிளானட் கும்பத்திலும், அதுக்கப்புறம் இறுதியில ஆண்டினுடைய இறுதியில மகரத்திலும் வந்தாலும் கூட அதுவும் உங்களுக்கு ஃபேவரா தான் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்க்குறோம். சனி உங்களுக்கு 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கெரியர் பாயிண்ட்ல இருந்து உங்களை அதிகமாக வேலை வாங்க போறார். இந்த ஒரு விஷயத்த ரொம்ப சந்தோஷமா ஏற்றுக்கோங்க. ஏன்னா வாழ்க்கையில வேலை அப்படிங்கிறது முக்கியம். அப்ப அந்த வேலை அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு கிடைக்காம இருந்தாலும் இந்த சனி பயிற்சிக்கு பிறகு அமைந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. வேலையில் அடுத்த கட்ட முன்னேற்றம் அப்படிங்கிறதையும் சனி கண்டிப்பா கொடுக்க போறார். அப்படி பாக்குறப்ப எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் ரொம்பவுமே கவர் ஆயிடுது. இதுல இன்னொரு விஷயம் சொல்றேங்க, இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்பயுமே வந்து வாகன மோகம் இருக்கும். புதுசா ஒரு கார் வருது அப்படின்னா அதை நம்ம வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். புதுசா ஒரு வண்டி வருது அப்படின்னா இதை நம்ம வாங்கி ஆகணும்னு யோசிப்பாங்க. ரோட்ல ஒரு வண்டி போச்சு அப்படின்னா இதனுடைய மாடல் நல்லா இருக்கே, இதையே நம்ம வாங்கக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறதெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க. இந்த ஆண்டு அதுவும் இந்த தமிழ் புத்தாண்டுல நீங்க கண்டிப்பா என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு வண்டி வாங்க போறீங்க. உங்களுக்கு பிடித்தமான வண்டியாக வாங்குறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி திருமணம் சார்ந்த முயற்சிகள் இருக்கு இல்லையா, அதை மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, ஆஃப்டர் குருனுடைய டிரான்சிட்டுக்கு பிறகு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா திருமணம் சார்ந்த முயற்சியில இறங்க ஆரம்பிக்கலாம். உங்கள் குறித்த புரிதல்கள் இந்த சமூகத்தில் மாறும் போதே நீங்க நல்ல மனிதராக உங்களுடைய உண்மையான சொரூபம் இந்த உலகத்துக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆனா இவரை போய் தப்பா நினைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உங்களோட வந்து பேசக்கூடிய நபர்கள் எல்லாமே நீங்க கண்கூடா பார்க்க போறீங்க. நிறைய நபர்கள் வந்து சொல்லுவாங்க, நான் வந்து உங்களை தப்பா நினைச்சிட்டேன் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சரண்டர் ஆகக்கூடிய வாய்ப்பும் கூட மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டுல இருக்க போது. அது மட்டும் இல்லாம குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற விஷயத்துல குடும்பஸ்தானத்தில் குரு வரக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற விஷயம் இருக்க போது. குழந்தைகளுக்காக நிறைய விஷயங்களை செலவு செய்ய போறீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப மன மகிழ்ச்சி அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக 90% இருக்க போகுது அப்படிங்கிறத மிதுன ராசிக்காரங்களுக்கு சொல்லலாம். அடுத்த கட்டம் என்னங்க, நான் எங்கேயாவது டிராவல் போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா நீங்க தான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ரொம்ப அழகா வந்து பேக் பண்ணிட்டு டேட்டை மட்டும் குறிச்சு வச்சுக்கோங்க. அதிகமாக டிராவல் போகக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த சில வார்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு, கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையா, நம்ம போனால் சரியா வருமா அப்படிங்கிறத மட்டும் ஒரு தடவை உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் வச்சு செக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல விஷயம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கலாக சில டேர்ம்ஸில் சில நேரங்களில் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் தைராய்டு மாதிரியான ஹார்மோனல் விஷயங்கள்லையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு இருக்குது. இதை மட்டும் பார்த்துக்கிட்டாலே வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு அடுத்த கட்ட உயர்வு அப்படின்ற சொல்லலாம். மிதுனத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டு வந்து விளைச்சலை அதிகமாக கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த மேகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய இந்த ஆண்டில் இந்த நிலக்கடலை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை யாரெல்லாம் பயிரிடுறீங்களோ அவங்களுக்குலாம் வந்து பெருத்த லாபம் அப்படிங்கிற விஷயம் இருக்க போது. அது மாதிரி பெரினியல் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், நெல் மாதிரியான பயிர்கள் கொடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அதிகப்படியான லாபம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்தவர்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சமாக கவனமாக வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்களுடைய உடல்நலம் சற்றே பாதிக்கப்படக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பழைய நண்பர்களை அதிகமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய நேரங்களில் நாம் எப்படிலாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய தடைகளை தகர்ந்து வந்திருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த
யோசிச்சு பார்த்து உங்களை நீங்களே பாராட்டி கொள்ளக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கு. சில நபர்கள் சொல்லுவீங்க, இவ்வளோ கஷ்டத்தை தாண்டி வந்துட்டோம், இனி என்ன எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும். இந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை நீங்களே மீட்டுருவாக்கம் செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த ஆண்டில் எந்த வழிபாடு செஞ்சா சிறப்பாக இருக்கும், வாழ்க்கையவே மாற்றி தரணும், அதுவும் மிதுன ராசிக்காரங்க இதனால் பட்ட வழிகளை எல்லாத்தையும் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வழிபாடு சொல்லவா, நரசிம்மர் வழிபாடு தாங்க. நரசிம்மர் அப்படிங்கிற தெய்வத்திற்கு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, நாளை என்ற சொல்லே அறியாத ஒரு தெய்வம் நரசிம்மர். இப்ப கும்பிட்டோம்னா இந்த நொடியே அருள் புரியக்கூடியவர் நரசிம்மர். அந்த நரசிம்மரை வாரந்தோறும், அதாவது வியாழக்கிழமைகளில் சென்று வழிபடும் போது, அதுவும் குறிப்பா காலை 6 to 7 இல்லைன்னா 8 to 9 அந்த வியாழ கோரையில வந்து நீங்க வழிபடும் போது கண்டிப்பாக வாழ்வியலில் பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்க போது பெரிய லாபத்தையும் பெரிய மகிழ்ச்சிகளையும் நீங்க சந்திக்க போறீங்க. அதற்காக வாழ்த்துக்கள். இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பொது பலன்கள் தான். இதுவே உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் பொருந்தி போற மாதிரி இருந்தாலும் கூட சில நபர்களுக்கு என்னுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இருக்கும். திருமணம் அப்படிங்கிற விஷயம் எப்போ நடக்கும், குழந்தை பிறப்பு தடையாகிக்கிட்டே இருக்கு, கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு ஆவல் இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ல நான் டிராவல் போகலான்னு நினைக்கிறேன், ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழல் அப்படின்னு பார்க்குறப்ப நிறைய வார்ஸ் நடந்துகிட்டு இருக்கு, நான் சேஃபாக டிராவல் போயிட்டு வர முடியுமா, இந்த மாதிரியான விஷயங்களா இருக்கட்டும். மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி, நியூமராலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய என் நம்பர் ஆஃப் சர்வீசஸ் நம்முடைய www.lifehoroscope.in அப்படின்னு சொல்லக்கூடிய வெப் பேஜில் அவைலபிளாக இருக்கு. நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான பர்சனலைஸ்டு ஹாரோஸ்கோப் அப்படிங்கிறத ஹேண்ட் ரிட்டனாகவும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். பழமையும் புறக்கணிக்காம புதுமைக்கும் புதுமையாக நாங்கள் வந்து ஹேண்ட் ரிட்டன் அப்படிங்கிற விஷயத்தை திருப்பி கொண்டு வந்துகிட்டு இருக்கிறோம். இது மாதிரியான சர்வீசஸ் அவைலபிள் இருக்கு. நம்ம வெப்சைட் பேஜை விசிட் பண்ணி பாருங்க. இது மாதிரியான இன்னும் புதுமையான காணொளிகளோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பாலுவானந்த். நன்றி, வணக்கம்.